உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் நகையை அடகு வச்சு கடன் வாங்கியிருக்கீங்களா? அந்த கடனை கட்டி நகையை திருப்ப முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த வீடியோவில் 8 லட்ச ரூபாய் வரைக்கும் நகைக்கடன் இருந்தால் கூட அதை எப்படி சீக்கிரமாக கடனை கட்டி நகையை திருப்பலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்கள் மட்டும்தான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் 1 பவுன் தங்கம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது. தங்கத்தோட விலை குறையுமா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இருக்க தங்கத்தோட விலை இன்னும் அதிகமாக தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் இப்போ நம்மளால் புதுசாக தங்கம் வாங்க முடியுதோ இல்லையோ, நம்ம அடகு வச்சிருக்க தங்கத்தையாவது பத்திரமா திருப்பி நம்ம கையில் வச்சுக்கிறது புத்திசாலித்தனமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம எவ்வளவு நகைக்கடன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காமல் எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் அதை எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க முடியும். நம்ம நகையை அடகு வச்சதுக்கு ஒரு ரசீது கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து வச்சுக்கணும். நோட்புக் இல்லை எக்ஸல் சீட் எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அடகு வச்சுருக்கோம், எந்த தேதியில் வச்சுருக்கோம், எத்தனை கிராம்ஸ் அடகு வச்சுருக்கோம், அந்த நகைக்கான வட்டி எவ்வளவு அப்படிங்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம அடகு வச்ச எல்லா நகைகளுக்குமான டீட்டெயில்ஸையும் ஒரே நோட்லேயோ இல்லை எக்ஸல் சீட்லேயோ மெயின்டைன் பண்ணணும். இதிலிருந்து நம்மளோட நகைக்கடனில் சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் வரைக்கும் ஆர்டராக எழுதி வச்சுக்கணும். முதல்ல சின்ன அமௌண்ட்டுக்கான அந்த நகைக்கு பணத்தை கட்டி நம்ம திருப்புறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிரும். அடுத்தடுத்த நகைகளை எப்படி கடனை கட்டி நகையை திருப்ப முடியும் அப்படிங்கிற யோசனை நமக்குள்ளே வந்துடும். முதல்ல நம்ம ஒரு நகையை திருப்பினமே அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்குள்ள ஒரு தனி சந்தோஷமே இருக்கும். நம்மளில் பல பேர் நம்ம அடகு வச்ச நகைக்கான வட்டியை மட்டும் மாதம் மாதம் கட்டிக்கிட்டே இருப்போம். அந்த அசலில் கொஞ்சம் அமௌண்ட்டு கூட நம்ம கட்ட மாட்டோம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளால் அசலை கட்டி அந்த நகையை திருப்பவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்னடா இது மாதம் மாதம் வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கோம், அந்த நகையை திருப்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரியான டீமோட்டிவேட் ஆகி நம்மளும் அந்த நகைக்கான வட்டியை கட்டுறதை நிப்பாட்டிடுவோம். நம்ம செய்கிற பெரிய தப்பு இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம தேவைக்கு போய் உடனே அந்த நகையை அடகு வச்சு அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான வட்டியோ இல்லை அசலோ கட்டி அந்த நகையை திருப்புறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறதே இல்லை. இந்த ஒரு மென்டாலிட்டி இருந்தது அப்படின்னா நம்மளோட சொத்தான இந்த நகையை இழக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, ஃபினான்சியல் பேக்ரவுண்ட் என்ன, நம்மளால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும், எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். அடுத்ததாக ரீஃபைனான்சிங். நம்ம எப்போவும் நகையை அடகு வைக்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கை தேடி போகாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மார்வாடி கடைகள்லையோ இல்லை என்பிஎஃப்சிலேயோ தான் அடகு வைப்பாங்க. ஒருவேளை அன்னைக்கு பேங்க் லீவாக கூட இருக்கலாம். இதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி நம்ம என்பிஎஃப்சிலேயோ இல்லை மார்வாடி கடைகள்லையோ அடகு வைக்கும்போது அந்த நகைக்கான வட்டி அதிகமாக இருக்கும். அதே நகையை பேங்க்கில் அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான வட்டி கம்மியாக இருக்கும். இப்போது பேங்க்கில் அடகு வைக்கும்போது 9 to 12% சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதே இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபைனான்சஸில் வைக்கும்போது 15 to 18% வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. 8 லட்ச ரூபா நகைக்கடனுக்கு 18% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வருஷத்துக்கு 1,44,000 வட்டியாக மட்டுமே கட்டுவோம். அதே இது இப்போ பேங்க்கில் கொண்டு போய் அதை நம்ம அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதே 8 லட்ச ரூபாய்க்கு 12% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வருஷத்துக்கு 96,000 கட்டுவோம். இந்த நகையை பேங்க்கில் நம்ம அடகு வச்சோம் அப்படின்னா 48,000 வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். அதனால நம்ம அவசரத்துக்கு பக்கத்தில் உள்ள மார்வாடி கடைகள்லையோ இல்லை என்பிஎஃப்சிலேயோ வச்சுருந்தா கூட கொஞ்ச நாளில் அதை திருப்பி பேங்க்கில் வைக்கிறது தான் நல்ல யோசனையாக இருக்கும். ஆனால் நம்ம இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டோம். அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேலைகளை நார்மலாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி இல்லாமல் நம்மளோட தங்கத்தையும் நம்மளோட பணத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இதே மாதிரி நீங்களே கால்குலேஷன் எல்லாம் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கும் புரியும் எவ்வளவு பணத்தை நம்ம வேஸ்ட்டாக இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அடுத்ததாக நம்மளோட மந்த்லி சேலரியை எப்படி பிரித்து அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதுக்காக நம்ம ஒரு 50-20-30 ரூலை ஃபாலோ பண்ண போகிறோம்.
ஏன் இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட சேல்ரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சேல்ரி இருக்கிறது இல்லை. அதனால் காமனாக இந்த ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது எல்லாருக்கும் சரியாக இருக்கும். இதில் 50% நம்மளோட அவசியமான செலவுகளுக்காகவும், 20% நம்மளோட சேவிங்ஸ்க்காகவும், 30% நம்மளுக்கு ஏதாவது லோன் இருக்குது, இல்லை கிரெடிட் கார்டு, இல்லை இந்த மாதிரி நகைக்கடன் இதை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது நம்மளால் ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஓரளவு கடனை அடைக்க முடியும். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சேல்ரி வந்த உடனே ரெண்ட்டுக்கு இவ்வளவு, கிராசரிக்கு இவ்வளவு, நம்மளோட கடனுக்கு இவ்வளவு, இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணிவிடுவோம். கேட்டால் எல்லாமே நம்ம குடும்ப செலவு தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லைங்க. எல்லாமே குடும்பத்துக்காக தான் பண்ணுறோம். இருந்தாலும் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ கடன் அடைச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கணக்கு தெரியணும். அப்போ தான் ஒரு மாதத்தில் என்னால் இவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு அமௌண்ட்டை நம்மளால் எடுத்து வைக்க முடியும். நம்மளோட கடனுக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி பண்ணும்போது அந்த டேட்டில் நம்ம மறக்க மாட்டோம். அதே சமயம் இந்த அமௌண்ட் இந்த டேட்டில் அக்கௌண்ட்டில் இருந்தாகணும் கடனை கட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்டும் வந்துடும். இந்த ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை நம்ம நகை கடனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம சேனலில் நகைக்கடனை ஈஸியாக அடைக்கிறதுக்கான வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வேணும்னா அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட சேல்ரி 30,000 அப்படின்னா அதில் 50% அப்படிங்கிறது 15,000. இது நம்மளோட அவசியமான செலவுகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். 20% அப்படிங்கிறது 6,000. இது நம்மளோட சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கிறோம். 30% நம்மளோட கடனுக்காக எடுத்து வைக்கிறோம். இது 9,000. மாதம் இந்த 9,000 நம்மளோட நகை கடனுக்கு கட்டிக்கிட்டே வரோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவிங்ஸ்க்காக ஒரு 6,000 எடுத்து வைக்கிறோம்ல, இந்த சேவிங்ஸில் 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் ஒரு அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் நம்ம நகை கடனுக்கே கட்டலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளால் நகை கடனை கட்டி நகையை திருப்ப முடியும். நம்மளில் பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோடய வருமானமே ரொம்ப கம்மி, எப்படி நான் அதில் சேமிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளோட சேல்ரி எவ்வளோ அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அந்த சேல்ரியில் எவ்வளவு நம்மளால் சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மாதம் 5 லட்சம் ஏன் 50 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க கூட சேமிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். அவங்க செய்கிற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட சேல்ரி இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களோட ஸ்டேட்டஸ்க்காக அவங்க பண்ணுற செலவுகளும் கூடிக்கிட்டே இருக்குது. அதனால அவங்களால சேவ் பண்ண முடியறதில்ல. இந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன், நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அந்த சம்பளத்தில் நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியுது அப்படிங்கிறது தான் முக்கியம். அடுத்தது அனாவசியமான பொருட்களை வீட்டில் வாங்கி குவிக்கிறது. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். தீபாவளி சேல், இல்லை ஆடி ஆஃபர், இல்லை அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் போடுற பிக் டே சேல், இதிலெல்லாம் திங்ஸ் வாங்குறது ஒரு சிலருக்கு அடிக்ஷனாகவே மாறியிருக்கு. சில பொருட்களுக்கான தேவையே இருக்காது, ஆனால் ஆஃபரில் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக வாங்குறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் எவ்ரி இயர் அவங்களோட கேஜெட்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபோனோ சிஸ்டமோ இல்லை வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் திங்ஸு, இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு வாங்குகிற அவங்களுக்கே தெரியாது. இப்போல்லாம் யாரும் கடையாக ஏறி பொருளை தேடி அலைஞ்சு வாங்குறதே கிடையாது. எல்லாரும் வீட்டிலே உட்காந்துட்டு ஆன்லைன்லேயே திங்ஸ் வாங்க பழகியாச்சு. வீட்டில் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு மொபைல்லையே எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து இது க்யூட்டாக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு வாங்குகிற நிறைய பேர் இப்போ அதிகமாயிட்டாங்க. இந்த ஹேபிட் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு மணியையும் சேவ் பண்ணவே முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறமாவது உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க. ஒரு பொருளை வாங்குகிற வரைக்கும் இதை வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அதை வாங்கினதுக்கப்புறம் அந்த பொருளை நம்ம எத்தனை தடவை யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட கணக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க பொருட்களை அதே ஆன்லைனில் OLX, ஃபேஸ்புக் இந்த மாதிரியான மார்க்கெட் பிளேசஸில் செல் பண்ணிக்கலாம். நம்மளில் பல பேர் ஃபோனு இல்லை பைக்கு இல்லை வீடியோ கேம்ஸு இதெல்லாம் அப்கிரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக புது வேர்ஷன் வாங்கியிருப்போம். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பழைய வேர்ஷன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதை கூட நம்ம செல் பண்ணலாம். இதை போய் யார் வாங்குவா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற பொருள் மற்றவங்களுக்கு தேவையானதாக இருக்கலாம். இப்படி செல் பண்ணுறதுனால ஒரு 50,000மோ 1 லட்சமோ வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் நம்ம கடனை அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்னும் சில பேர் சொல்லுவீங்க, நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன், இருந்தாலும் என்னோட வருமானம் எனக்கு பத்தலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட சேலரியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். அதுக்காக நம்ம எந்த ஃபீல்டில் இருக்கோமோ அதுலேயே நம்மளை அப்ஸ்கில் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு லெவலாக அவங்க கம்ப்ளீட் பண்ண அவங்களுக்கான ப்ரமோஷன் கிடச்சிட்டே இருக்கும். அப்படி ப்ரமோஷன் கிடைக்கும்போது அவங்களோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆப்ஷன் இல்லாதவங்க ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை லீவு நாளில் ஃபுட் டெலிவரி பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் டியூஷன் எடுக்கலாம், டைரெக்டாக கூட எடுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணலாம். இதில் நான் சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் எல்லாம் நிறையா பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கற்றுக்கிறது, அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டவுட்டெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், தேடி தேடி எல்லாத்தையும் கற்றுக்க முயற்சி பண்ணணும். இப்போது எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இதுக்காக யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. நான் இதை சொல்லித்தரேன், அதை சொல்லித்தரேன், இந்த கோர்ஸ் வாங்க, அந்த கோர்ஸ் வாங்கன்னு நிறையா ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் ஆன்லைனில் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். காசு கொடுத்து இங்கே படிக்க வாங்க, அங்கே படிக்க வாங்கன்னு கூப்பிட்றதுக்கான ஆடு நிறையா இருக்குதே தவிர, இது இந்த இடத்துல ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான எந்த ஒரு ஆடும் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக்கான பர்சன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். நம்மளோட திறமை என்ன, நம்மளோட தேவை என்ன, எப்படி நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த வேலைகளில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. இது ஒரு சைடு இன்கம் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இதில் மாதம் மினிமம் 5000லேருந்து 10,000 கிடைச்சா கூட அந்த அமௌண்ட்டை நம்ம கடனை கட்ட யூஸ் பண்ணலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000 நம்ம ஏர்ன் பண்ணுறோம் மாதத்துக்கு அப்படின்னா அது வருஷத்துக்கு 60,000. இந்த 60,000 நம்ம அப்படியே கொண்டு போய் நகை கடனுக்கு கட்டி அந்த நகையை நம்ம திருப்பிக்கலாம். அடுத்ததாக மென்டாலிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ். நகை கடனை அடைச்சி நகையை திருப்பணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டாலிட்டியும் நம்மளோட கான்ஃபிடென்ட்டும் தான். நகையை அடகு வச்சு நம்ம கடன் வாங்குறதுனால அது நமக்கு நஷ்டம் கிடையாது. அந்த நகை கடனை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நகை நமக்கு திரும்ப கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த நகைகளை நம்மளோட எமர்ஜென்சி தேவைக்காக மட்டும்தான் நம்ம அடகு வைப்போம். அப்படி இந்த நகை இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்ட தான் போய் கடன் வாங்கியிருப்போம். கடனை நம்ம கேட்டு போனாலே ஒன்று அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க, அடுத்தது அந்த மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட்டே அதிகமாக இருக்கும். அப்போ ஏர்லி இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் அந்த கடனை அடைச்சி நம்மளால் வெளியே வரவே முடியாது. அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்டு இல்லை பர்சனல் லோன் எடுப்போம். இது ரெண்டுக்குமே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். இது ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டிட்டு இஎம்ஐயை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதையெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த நகைக்கான கடன் நம்ம வாங்குறது ரொம்பவே நல்லது. இது ஒன்று நம்ம அதிகமாக வட்டி கட்டுறதை தவிர்க்கும், இன்னொன்று நம்மளோட கடன் அதிகமாகிக்கிட்டே போகிறதையும் தவிர்க்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடனை நம்ம கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நகையும் நமக்கு சொந்தமாயிடும். இந்த நகைக்கடனை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை ஃபஸ்ட்டு ஒரு பிளான் போடணும். எந்த நகைக்கடனை எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம கட்டி அந்த நகையை திருப்ப போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு பிளான் இருக்கணும். அடுத்ததாக நம்ம போட்ட பிளானை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் நம்ம கட்டலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதை நம்ம மாற்றக்கூடாது. நம்ம பிளான் படி கரெக்டாக பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி இல்லாமல் இந்த மாதம் தீபாவளி வருது, இல்லை அடுத்த மாதம் பொங்கல் வருது, அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவு பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம குடும்பத்துக்கு தானே பண்ணுறோம், நம்ம குழந்தைங்களுக்காக தானே பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா இந்த நகைக்கடனை முடித்து அந்த நகையை திருப்பி வச்சோம் அப்படின்னா அதுவே நம்மளோட ஃபேமிலிக்கும் நம்மளோட குழந்தைங்களுக்கும் ஒரு பெரிய சொத்து. இப்போது நம்ம இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 8 லட்சம் இல்லை, எத்தனை லட்சத்துக்கு உங்களுக்கு நகைக்கடன் இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாகவே கடனை கட்டி அந்த நகைகளை திருப்ப முடியும். அந்த 5 வழிகள் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது ரீஃபைனான்ஸ் பண்ணுறது. 3வது நம்மளோட மந்த்லி ஏர்னிங்ஸை பிரித்து செலவுகளை செய்கிறது. 4வது தேவையில்லாத பொருட்களை வாங்காமல் இருக்கிறது. தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை விற்கிறது.
5வது நம்மளோட ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லைனா சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது. ஃபைனலாக இதை நம்ம சரியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளோட மென்டாலிட்டியும் நம்மளோட கான்ஃபிடென்ட்டும் தான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த 5 டிப்ஸில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா அதை இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் தீபாவளி முடியட்டும் பார்த்துக்கலாம், இல்லைனா இப்போ நம்ம மந்தோட மிடில் இருக்குது, நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இன்றைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ப்ராக்டிக்கல் ஃபினான்சியல் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.